நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்ற ஒரு தகவல். நாம் எல்லோருமே எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றோம். அது சிறு குழந்தையாக இருக்கும்பொழுது மட்டுமல்லாமல் ஒரு வாலிப வயதிலும் சரி, முதிர்ந்த வயதிலும் சரி, நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அதைத்தான் மனம் தேடிக்கொண்டே இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதாவது மனதிற்கு ஒரு எல்லையே கிடையாது. எல்லா ஞானிகளும் சொல்லிவிட்டார்கள், மனத்திற்கு எல்லை, அதனுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு எல்லை கிடையாது, ஆசைகளுக்கு ஒரு அளவே கிடையாது. ஆசைதான் துக்கத்திற்கு காரணம், ஆசையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். உண்மைதான், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஏன் மனம் திருப்தி அடைய மாட்டேன்கின்றது? எந்த பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி அடைகின்றது. பிறகு அது மறுபடியும் வேறு எதுவே தேடுகின்றது அல்லவா? ஒரு பொருளை வாங்குகின்றோம், ஒரு உயர்ந்த பொருளை வாங்குகின்றோம். ஒரு செல்ஃபோன் என்று வைத்துக்கொள்வோமே. அது வாங்கின பிறகு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அது மகிழ்ச்சி போய்விடுகின்றது. அது ஒரு உபயோகப்படும் பொருளாக மாறிவிடுகின்றது. அதை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. என்னோடு இருக்கின்றது, அதை நான் யூஸ் பண்ணுகின்றேன், தட்ஸ் ஆல். ஒரு வீடு கட்டுகின்றோம், மிக மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. சொந்த வீட்டில் இருக்கின்றோம். 2-3 வருடங்கள் சென்ற பிறகு அது மறுபடியும் பழகி விடுகின்றது. மறுபடியும் இன்னொரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றது, அல்லது இன்னொரு பெரிய கார் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றது. இருக்கின்ற பொருளிலே மனம் திருப்தி அடைவதே கிடையாது. இது போய்கொண்டே இருக்கின்றது, எல்லையற்ற ஒரு தேடுதலாக இருக்கின்றது, இல்லையா? அதனால தான் சொன்னார்கள், மனதை கட்டுப்படுத்த முடியாது, அது ஆசைகளினுடைய உறைவிடம், அது இருந்து கொண்டே இருக்கும், சாகும் வரை இருந்து கொண்டே இருக்கும் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் எங்கேயாவது யோசித்து பார்த்தோமா, ஏன் மனம் அவ்வாறு இருக்கின்றது? மற்ற உறுப்புகள் எல்லாம் அவைகள் ஒரு திருப்தியோடு வேலை செய்கின்றன அல்லவா? எல்லா உறுப்புகளுக்குமே ஆசை கிடையாது. அவை என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்து முடித்து விடுகின்றன. உடம்பு அழகாக உன்னதமாக நோயற்று இருக்கின்றது. எல்லா உறுப்புகளும் திருப்தியோடு வேலை செய்கின்றன. தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று நாம் வெளியிலே சொல்வோம். நமது உடலில் இருக்கும் உறுப்புகள் அனைத்தும் மிகுந்த 100% ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வேலை செய்கின்றன. ஆனால் நாம் தான் சாட்டிஸ்ஃபை ஆவதில்லை. ஏனெனில் நமது மனம் ஏதோ கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இது ஏன் யாருமே கண்டுபிடிக்கவில்லை? எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் பணத்தை மறுபடியுமே தன்னுடைய சொத்து மதிப்பை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்று தான் பார்க்கின்றார், அல்லது அதை ஒரு பெரிய கப்பலை வாங்க வேண்டும் என்று பார்க்கின்றார். இல்லை, நாம் ராக்கெட்டிலே சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் செல்ல வேண்டும், அங்கே போய் நம்ம ரியல் எஸ்டேட் தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று யோசிக்கின்றார். அல்லது அங்கே இருக்கின்ற அபூர்வமான உலோக தாதுக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றார். ஆர்க்டிக் அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கின்ற மினரல்ஸை எடுத்துக்கொண்டு நம் மறுபடியும் வணிகம். அளவே இல்லை, ஒரு அளவே கிடையாது. நமக்கு என்ன வேண்டும்? எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இப்பொழுது நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நாம் அடைந்து விட்டோம். இதைவிட என்ன வேண்டும்? 100 வருடங்களுக்கு முன்னால் சொல்லுங்கள், ஒத்துக்கொள்கிறேன். அப்பொழுது மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்தோம், நடந்து போனோம். நமது தேவைகள் மிகவும் குறைவு, டெக்னாலஜி என்பது கிடையாது, எல்லாமே நேரம் பிடிக்கும். ஆனால் ஒரு திருப்தியாக இருந்தோம். இப்பொழுது எல்லா வசதிகளும் வந்துவிட்டது, எல்லாமே ஒரு கை நுனியிலே இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை அடைந்து விட்டோம். இருந்தாலும் மனம் சாட்டிஸ்ஃபை ஆகவில்லையே. எதையோ தேடுகின்றது, எதையோ கேட்கும். இன்னும் விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிக்க போகின்றீர்கள்? இதைவிட என்ன வேணும்? இதோடு நிறுத்தி கொள்ளலாம் அல்லவா? எதை கண்டுபிடிக்க வேண்டும்? ஒரு தீராத நோயை தீர்ப்பதற்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம். அப்படியும் வயது முதிர்வதை நாம் தடுக்க முடியாதல்லவா? ஓரளவுக்கு மேல் உடல் அழியத்தான் பிறந்திருக்கின்றது, அது அழிந்து தான் போகும். நீங்கள் உங்களுடைய லாஞ்சிவிட்டியை அதிகப்படுத்த வேண்டும். 70 வயசு என்பது 100-120 வயசு வாழ வேண்டும் என்று நீங்கள் என்றுமே இளமையாக இருக்க முடியாது. ஏனெனில் உடல் அவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது, அழியக்கூடியது. தோன்றுவது எல்லாமே மறைந்து போய்விட வேண்டும். அதை நீங்கள் நீட்டிக்க வைத்து என்ன செய்ய போகின்றீர்கள்? இப்பொழுதே பார்க்கின்ற முதியவர்கள் 50-60 வயதில் இருப்பவர்கள் மீதி வாழ்நாட்களை சிரமத்துடனும் துன்பத்துடனும் மன திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கழிக்கின்றார்கள் அல்லவா? நாமே பார்த்திருக்கின்றோம். ஏன் முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன? ஏன் டிப்ரெஷன்? ஏன் why people are living in a vegetate state? They are all stuck up in their past.
நாம் எப்படி வாழ்ந்தோம், இப்பொழுது இந்த நிலைக்கு ஆகிவிட்டோமே என்ற ஒரு மன கஷ்டத்துடன் அவருடைய வாழ்நாட்களை கழிக்கின்றார்கள். அப்பொழுது நீங்கள் புதிதாக கண்டுபிடித்து அவருடைய வாழ்க்கையை வயதை நீட்டித்து 120 வயது வரை வாழ வைத்து என்ன அச்சீவ் செய்ய போகின்றீர்கள்? Why can't the scientist think enough, this is enough என்றல்லவா இருக்க வேண்டும்? இருப்பதில்லை. அதுதான் மனித மனம். எதையோ நாம் தேடிக்கொண்டே இருக்கோம். அப்படி என்ன மனதனுடைய இயல்பு மட்டும் ஏன் அவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது என்று ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்தார்களா? பதிலை கண்டுபிடித்தார்களா? நமது ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். இந்தியாவிலும் சரி, சைனாவிலும் சரி, ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் மறைமுகமாகவும் சொன்னார்கள், வெளிப்படையாகவும் சொன்னார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் இந்த துன்பம். என்ன நடக்கின்றது? ஏன் மனம் ஒரு திருப்தி இல்லாமல் அலைகின்றது என்றால், மனம் எதை தேடுகின்றதோ நாம் அதை கொடுக்கவில்லை. அதுதான் உண்மை. மனதினுடைய இலக்கு வேறு. இந்த ஆன்மாவினுடைய இலக்கு, ஆன்மா மனதின் மூலமாக செயல்படுகின்றது. அதனுடைய இலக்கு வேறு. என்ன இலக்கு? நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே சென்று சேர வேண்டும், மறுபடியும் சென்று சேர வேண்டும் என்பது தான் அதனுடைய இலக்கு. அந்த ஒரு பொறி, ஒரு துளி, ஸ்பெக் பொறி, ஸ்பிரிச்சுவல் ஸ்பெக், அது நமது மனதிலே ஆழத்திலே பதிந்திருக்கின்றது. அந்த தேடுதல், எது எதிர்பார்த்திருக்கின்றதோ அது கிடைக்கும் வரை அந்த மனம் அலைந்து கொண்டே இருக்கின்றது. வேண்டும். நாம் தான் தவறாக புரிந்து கொண்டு உலகாயத லௌகீக வாழ்க்கையில் கிடைக்கும் பொருட்கள் மூலமாக அதை திருப்திப்படுத்த நினைக்கின்றோம். ஆனால் அது திருப்திப்படாது. ஏனெனில் அதனுடைய ஆசை, அதனுடைய இலக்கு, அதனுடைய குறிக்கோள் வேறு. என்ன குறிக்கோள் என்றால், நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே சென்று சேர வேண்டும். டு ரிட்டர்ன் பேக் டு த சோர்ஸ் வேர் ஐ கேம் ஃப்ரம். அதுதான் அந்த மனதினுடைய இலக்கு. அதை புரிந்து கொள்ளாமல் நாம் வெவ்வேறு விதமாக அதை திருப்திப்படுத்த முயன்று கொண்டிருக்கின்றோம். அது திருப்திப்படுத்த முடியாமலேயே இறந்து போகின்றது. அந்த பூர்த்தி செய்யப்படாத ஆசைகளுடன் இறந்த மனிதன் மறுபடியும் அதே ஆசைகளோடு மறுபடியும் பிறக்கின்றான். பிறவிகள் என்று ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்து இந்த வாழ்க்கை சக்கரத்திலே சுழன்று கொண்டே இருக்கின்றான். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மனம் எதை தேடுகின்றதோ அதை கொடுங்கள். அந்த தன்னை அறிவு என்பதை கொடுங்கள். அந்த முக்தி நிலை என்பதை, உங்களுக்குள்ளே இருக்கும் முக்தி நிலையை அதற்கு அடையாளம் காட்டுங்கள். அதை செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தீர்கள் என்றால், அந்த தேடுதல் உங்களுக்குள் இருந்தால், நீங்கள் சரியான பாதையிலே பயணித்து அந்த முக்தி நிலை எனக்குள்ளேயே இருக்கின்றது, அந்த நிலையை நான் அடைய எதையுமே செய்ய வேண்டியதில்லை, எனக்கு ஒரு புரிதல் தான் வேண்டும், அந்த உண்மையான புரிதல் தான் வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால், நீங்கள் தன்னை அறிந்து கொள்வீர்கள், ஞானம் பெற்று விடுவீர்கள். உங்கள் மனம் தேடுவதை நிறுத்திவிடும். நீங்கள் தன்னை அறிந்தால், ஞானம் பெற்றால், மனம் எதற்கும் ஆசைப்படாது. மனமே தொலைந்து போய்விடும், அது ஒடுங்கி போய்விடும் என்று சொல்வார்கள். எங்கிருந்து வந்ததோ அதே இடத்துக்கு திரும்பி சென்று அந்த மனம் ஒடுங்கி போய்விடும் என்று சொல்வார்கள். இதுதான் அதனுடைய இலக்கு. இந்த இலக்கைத்தான் மனம் தேடிக்கொண்டிருக்கின்றது. ஆன்மா தன்னுடைய மனத்தின் மூலமாக தேடிக்கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக உலகாயத சமாச்சாரங்கள் மூலமாக அதை திருப்திப்படுத்த நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு முடியும்? ஒரு குழந்தை அழுகின்றது என்னவென்று வெவ்வேறு விதமான விளையாட்டுப் பொருட்கள் கொடுத்தாலும், எவ்வளவு விலையுயர்ந்த பொருட்கள் கொடுத்தாலும் அது திருப்திப்படவில்லை, அழுகையை நிறுத்தவில்லை. ஆனால் ஒரு சாலையில் விற்கின்ற ஒரு 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொம்மையை கொடுத்தவுடன் நிறுத்தி விடுகின்றது, அழுகையை நிறுத்தி விடுகின்றது, சிரிக்கின்றது. என்ன நடக்கின்றது? அது எதை தேடியதோ அது கிடைத்தவுடன் அது திருப்தி அடைந்து விட்டது. அதே போலத்தான் நம்முடைய ஆன்மா எதை தேடுகின்றதோ அதை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் ஆனந்தத்திலே இருப்பீர்கள். இதுதான் முக்தி நிலை, இதுதான் ஞான நிலை, இதுதான் தன்னை அறியும் நிலை. நன்றி, வணக்கம்.